நான் அப்போ டூட் ஷூட்டிங்க்கு நான் ஒரு நாள் போனப்போ அந்த அவங்கள பார்த்தேன். அப்போதான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஐ குட் ஜட்ஜ். நான் சரத் சாரை பார்க்க போனேன். ஸோ நாங்கள் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சீன் ஒன்று கொடுத்தாரு, ஒரு காம்ப்ளிகேட்டட் சீன் எங்கள் 2 பேருக்கும். 2வது நிமிஷம் ஐ டோல்ட் ஐ திங்க் யூ ஃப்ளாப்ட் இட். அதுவும் அது ஒரு பெரிய வீடு, நமக்கு பெரிய செட்டு. ஃபர்ஸ்ட் மேடி எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அது எங்கேயோ கொத்தவரங்க மாதிரி எங்கேயோ இருக்கும். நாங்கள் தேடி தேடி போனோம் பார்த்து. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நிறைய பேப்பர் இருக்கிற இடத்துல அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கோம். படம் பார்த்த ஒருத்தர், முக்கியமான ஒருத்தர் சொன்னார், எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இவங்க கூட சேர்ந்து வாழணும் போல இருக்கேன். பார்த்தீங்களா? சரி, கிராக்ட் இட். ஏன்னா இந்த மாதிரி பெரிய வீடெல்லாம் நமக்கு எதுக்குப்பா யார் க்ளீன் பண்ணுவோம், அவங்க வாழ்க்கை அவங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லாமல் we have to give all the love back. ஒரு படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து, இல்லாட்டி இந்த அசோசியேஷன் பூஜை ஃபோட்டோஸ் வெளியில் வரதுலேருந்தே ஐ திங்க் இந்த படத்துக்குன்னு ஸ்பெஷலாக we've been getting a lot of love, good vibes, lot of appreciation. என்னமோ இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அவங்களே வந்து வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு முன்னாடியே அவங்க ஐ திங்க் சம்திங் அபவுட் திஸ் ஃபில்ம் வாஸ் கிவிங் த ரைட் சிக்னல்ஸ் நினைக்கிறேன். வி ஆல்வேஸ் காட் லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் க்ரீன் சிக்னல் இருந்தே அது கிடச்சிட்ருக்கு. ஐ திங்க் வி ஹவ் பீன் லக்கி. அந்த மாதிரி ஒரு லவ் எல்லா இடத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லையும் கிடைக்குங்கிறது வந்து ரொம்ப வி ஃபீல் வெரி லக்கி. ஐ திங்க் ரைட் திங்ஸ் ரைட் டைமில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐ திங்க் வி ஆல்வேஸ் லைக் வெங்கிஸ் ரைட்டிங், அவரோட ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸு லக்கி பாஸ்கர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. we were supposed to do a biopic, பட் பல காரணத்தினால வந்து அது நடக்கலை. எனக்கும் வந்து ஒரு சேலஞ்சாகவும் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பண்ண 2 படங்கள், 3வது படம் அதை பண்ணும்போது சேலஞ்சாக இருந்துச்சு. தென் சடனாக கட் பண்ணால் வந்து we will be ahead of that curve. எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, அது இல்லாமல் நம்ம வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு he came with this script and we thought okay, this will be the right film அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி ஆரம்பித்ததில் என்ன ஃப்ரெஷ்னஸ் இருந்ததோ படம் த்ரூ அவுட்டாகவும் we also experienced it. every day he made it fresh. இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம், இன்னும் அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவரோட எழுத்து வந்து இன்னும் எல்லாத்தையுமே அழகாகுச்சுன்னு சொல்லுவேன். எல்லா கேரக்டர்ஸையும், எல்லா மொமெண்ட்டையும், எல்லா எமோஷனையும் this one person was able to sit and write for all of us. In the recent past வந்து women characters, womenோட ஷேட் அண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பை வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரீசெண்ட் படங்கள் என்னால் டப்புன்னு எதுவும் சொல்ல முடியல. வேறு ஏஜ் குரூப்பில் வேறு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறவங்களோட லைஃப்பை வந்து அழகாக போர்ட்ரே பண்ணுற மாதிரியான எழுத்து அந்த ரைட்டிங் இருக்கிற மாதிரியான ஃபில்ம் எனக்கு மேபி மை மிஸ்டேக், ஐ எம் ராங், எனக்கு சட்டுன்னு சொல்ல முடியல. பாலச்சந்தர் சார் படங்கள் வந்துச்சு, பாரதிராஜா சார் அவர்கள் படங்கள் வந்துச்சு, பட் தேர் வாஸ் அ வாய்ட், ஒரு சின்ன கேப் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வெங்கி வாஸ் ஏபிள் டு கிராக் இட் ஃப்ரம் பிகினிங். முதல்ல இருந்தே இந்த 3 கேரக்டர்ஸ்க்கு வந்து 3 அழகான வேரியேஷன்ஸ் வந்து அவரோட ஒருத்தராக உட்காந்து எழுத முடிஞ்சது. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ ஓப்பன் ஃபார் ஒரு R&D ரிசர்ச் மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார். நான் ஒரு ஆணாக இப்போவும் சொல்லுவேன், ஒரு பெண்ணோட வாழ்க்கை, வாட் தே கோ த்ரூ, வாட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் தியர் லைஃப், அது நம்மளால் வந்து புரிஞ்சுக்கிறதே வந்து சிரமமான விஷயம். பக்கத்தில் இருக்கலாம், பார்க்கலாம், பட் ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டோமா, அப்சர்வ் பண்ணிக்கிட்டோமா, தெரியுதா புரியுதான்னா இல்லை. ஒரே வீட்டில் இருந்தாலும் தே லிவ் அ வெரி டிஃப்ரெண்ட் லைஃப் அண்ட் தே கோ த்ரூ வெரி டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ். அது காம்ப்ரமைஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறது, ஒரு வீடை நடத்துறது, அவங்க வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிறது இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையை வந்து வழி நடக்கிறதுக்கு வந்து அவங்க கைட் பண்ணுறது, அவங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக அதுக்கு செலவு பண்ணுறதுன்ட்டு so many things happen in their life. And the term love for a man is different, for a girl, for a female it's very different. So he actually did all that research. இந்த படம் எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அபவுட் ஏஜ் கேப் பிட்வீன் 20 years நடுவில் நடக்கிற ஒரு மனப்போராட்டம் தான் வந்து இந்த படம். So he was doing the research with 17-year-old, 18-year-old, with 40+ people. Even Joe was able to give her opinion. So he was open to discuss with everyone. And we were trying to come on a middle ground. இதுக்கு எங்கே வரலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதில் பார்க்கும்போது எல்லா தரப்பு பெண்களும் இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. லைக் அந்த தாட் ப்ராசஸை, கேரக்டரில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அவங்க பண்ணுற கதாபாத்திரம் வந்து வேறு விதமாக இருக்கலாம், பட் அந்த தாட் ப்ராசஸை வந்து எல்லாருக்கும் அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. In between he used to ask me also like how do you feel about this, இப்படி நடந்தா எப்படி இருக்கும், உனக்கு எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி he was also like he was learning how our emotions work. Like அந்த graph எப்படி இருக்கும்னு he was constantly learning about it and improvising accordingly. We enjoyed every day writing. We kept enjoying. ஏன்னா பேப்பர்ல ஒன்று இருக்கும், இதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி யோசிச்ச எழுதின விஷயம் இருக்கும், சார் இதை விட இன்னும் பெட்டராக இருக்குது பாருங்களேன் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. எவ்ரி டே he kept making it
more relevant, more fresh. ஃபஸ்ட்டு இந்த கதை சொன்னப்போ நான் வெங்கி கிட்ட சொன்ன ஒரே விஷயம் வந்து, வெங்கி இந்த பொண்ணு கேரக்டர் யார் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். இசட் நீங்கள் நான் எப்படியும் பிடிச்சிருவேன்னாரு. ஸோ ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், நான் இந்த மாதிரி இந்த பொண்ணு கூட நான் வரேன். யார் இந்த பொண்ணு அப்படின்னா மமிதா பைஜுன்னாங்க. நான் அப்போ டூட் ஷூட்டிங்க்கு நான் ஒரு நாள் போனப்போ அவங்கள பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஐ குட் ஜட்ஜ். நான் சரச்சரை பார்க்க போனேன். ஸோ நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் சீன் ஒன்று கொடுத்தாரு, ஒரு காம்ப்ளிகேட்டட் சீன் எங்கள் 2 பேருக்கும். ஒரு கான்வர்சேஷன் மாதிரி 2 பேருக்கும் சீன் ரீடிங் மாதிரி பண்ணணும்னு சொன்னோன்னா 2வது நிமிஷம் ஐ டோல்ட் ஹிம், ஐ திங்க் you locked it. You found Maddie abdi sollu. You locked it up. Ma'am, because I was like very no dumb. But எனக்கு என்ன பிடிச்சதுன்னா the way she grasped it very. I've seen only very few girls do that, you know. I've seen it in Sai Pallavi, I've seen it in very few girls. Adala she's a very good dancer. Really she's very good. And the scenes அவங்களுக்குள்ள சூர்யாக்குள்ளேயும் இது, and Surya is looking charm. Apples and oranges. அந்த லுக்குக்குள்ள எவ்வளவு இருக்கு. ஓகே அந்த ஆக்சுவலா அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருக்கு. எங்க கெமிஸ்ட்ரியும் நல்லா இருக்கு. நான் டப்பிங் பேசும்போது நானா சிரிச்சிட்டு இருந்தேன், எவ்வளவு கியூட்டா இருக்கு இது. I think we have created a lot of beautiful memories, likable characters, a lot of smiles. படம் பார்த்த ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இவங்க கூட சேர்ந்து வாழணும் போல இருக்கே. பாத்தீங்களா, சரி he cracked it. ஏன்னா இந்த மாதிரி பெரிய வீடு எல்லாம் நமக்கு எதுக்குப்பா யார் க்ளீன் பண்ணுவோம், அவங்க வாழ்க்கை அவங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லாம இவங்க கூட சேர்ந்து வாழணும் போல இருக்கே, இந்த வீட்டில் நானும் வாழணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. தட் வாஸ் அ ஃபீட்பேக் we got after watching the film. And அப்படியே ஒரு சின்ன ஒரு புன்சிரிப்போடையே படம் ஃபுல்லாக பார்க்கலாம்லப்பா அப்படின்னு சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம். when one door closes there's another door opening somewhere. And I always believe, and எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் நான் இது சொல்வேன், நமக்கு இல்லைன்னு மட்டும் நினைக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து what is been written உங்களுக்காக எழுதப்பட்டது உங்களுக்கு வரும். True, very true. I believe in that. Whenever there is a low happening, a high is waiting for you. Another high is going to happen, and that will definitely happen. The whole purpose of life. How did she discover Maddie? அது கேளுங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி வந்து how did she approach and what did she think of exploring Maddie? Actually he narrated like ஒரு brief-ஆ ஒரு narration கொடுத்தாங்க through phone. Talking to some Gen Z friends of mine. எல்லாரும் research பண்றாரு. Yeah, how they behave, how and the risk and the இதெல்லாம் இருக்கும்ல. I'm not that type of girl. Like for Maddie மாதிரி அந்த மாதிரி exuberant இல்ல. Yeah, exactly. I'm not that talkative, that exaggerated. அந்த மாதிரி ஒரு இது இல்ல. ட்ரை பண்ற அப்படின்றது தெரியாம like flow-ஆ பண்ணோம்காக I talked to some Gen Z kids and அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நான் பார்த்தேன், சும்மா கிளிம்ஸஸ் அண்ட் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் ஐ ஆஸ்ட் ஹிம் லைக் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும், ஹவு மேடி ஷுட் பி, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க ஸ்டோரி என்ன, யூனோ நாட் ஜஸ்ட் த ஃபிலிம், லைக் அவுட் சைட் ஆல்சோ. சீனுக்கு முன்னாடியும் நான் கேட்பேன் சார்கிட்ட, லைக் ஹவு டு யூ வாண்ட் மீ டு பர்ஃபார்ம் இன் தி சீன், இந்த மாதிரி போதுமா, இவ்வளோ மீட்டர், அந்த மாதிரி. that's how I did. Yeah. இவ்வளோ பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கோம். அதுவும் அது ஒரு பெரிய வீடு, நமக்கு பெரிய செட்டு. ஃபர்ஸ்ட்டு மேடி எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அது எங்கேயோ கொத்தவரங்க மாதிரி எங்கேயோ இருக்கும். நாங்கள் தேடி தேடி போனோம் பார்த்து. ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நிறைய பேப்பர் இருக்கிற இடத்துல அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கோம். I don't want to miss out ஒரு சீன் கூட சும்மா அப்படி கேஷுவலாக பண்ண வேண்டாம், யூனோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் there is like எனக்கு எப்போவுமே இருக்கிற விஷயந்தான் இது. இப்போது ஒரு சீனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ ஷுடன்ட் வெயிட் லைக் அதர் நிறைய பேர் இருக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாமே. அப்போது அவங்க டயர்ட் ஆகாமல் இருக்கணும். ஓகே, யூனோ இஃப் ஐ எம் லைக் கோயிங் ஃபார் மோர் டேக்ஸ், அவங்க டயர்ட் ஆகும். லைக் தி ரெஸ்பான்சஸ் அண்ட் எவ்ரி திங் வில் பி லைக் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் தெம் டு பி ஃப்ரெஷ், ஸ்பான்டேனியஸ். அண்ட் அப்போ எனக்கும் அது கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்தால் ஐ கேன் கிராக் இட். ஓகே, அதனால. பட் ஆக்சுவலி ஐ ரியலி லைக் வெங்கி வாஸ் சூர்யாவோட டிபிக்ஷன் தான். எனக்கு சில டைம் அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது சூர்யாவா அப்படின்னு இருக்கும். பிகாஸ் இப்படி பண்ணாலும் தப்பு, இப்படி பண்ணாலும் அது வேற மாதிரி போயிடும். ஸோ இட் வாஸ் அ வெரி
ஃபைன் லைன். அதே சமயத்தில் அது லவபிளாக இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும். அதுவும் சூர்யா பண்ணுறாரு, ஐயோ சூர்யா என்ன இப்படி பண்ணுறாரா அப்படி இப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இட் வாஸ் வெரி பையனும் அம்மா கிட்ட ஒரு வாட்டியாவது ஒரு விஷயத்துல எல்லா பசங்களும் மாட்டுவாங்க. அது அது மதர் கிட்ட மாட்டாம எப்படி போவோம்? அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் we really enjoyed it. ஜிவி ஆல்சோ இவங்க கன்சிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் வந்து அது ஒரு ஹோம் ப்ரொடக்ஷனில் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஜிவி ஃபார் மீ ஆல்சோ. I think it was a beautiful collaboration with him. From day one, he was on the set. நான் சார் இந்த பாட்டு இப்படி போட்டுறேன் சார், அந்த பாட்டு அப்படி போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி. He was always there to give lot of abundance, love for this film. இப்போ கூட வந்து நான் அந்த ட்ரெய்லர் மியூசிக்கை வந்து இன்னொரு இப்படி மாற்றுறேன், இன்னும் அப்படி மாற்றுறேன் அப்படின்ட்டு till the last minute தாய்லாண்டில் ஷூட்டிங்கில் இருப்பார், வேற எங்கேயாவது இருப்பார். பட் his heart, his thoughts were always with 100%. This film. Wow. He messaged me at 1:30 in the night. Ma'am, what is the film, ma'am? அப்படின்னு எனக்கு 1:30 என்னடா மெசேஜ். யூஸ்வலி ஐ டோன்ட் ஆன்சர், பட் ஐ got scared. I thought யாரோ ஏதோ ஒன்று. ஈவன் கார்த்தி, எவ்ரிபடி, யார் யார் படம் பார்த்தாங்களோ எல்லாருமே எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் வந்து இந்த மாதிரி சில டைம் தான் எல்லாமே அமையும். அது நம்ம நினைக்காம அமையும், பிளான் பண்ணாமல் அமையும். இது வந்து we knew it's going to be a nice film. பட் எல்லாமே அது ஷூட்டிங் போக 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 it's really. So when we're working and the 40 days அப்புறம் when we're just leaving the set ஒரு மாதிரி heavy feeling இருந்தது. ஐயோ சூர்யா வந்து அந்த வீட்டிலே ரொம்ப குவைட். சிவகுமார் அண்ணா வந்து வேற ரேஞ்சு. அவர் பேசினா வந்து 1940 11 o'clock வந்து இப்படி நடந்தது, 10:40 வந்து நான் டிஃபன் சாப்பிட்டேன். அவர் எங்களை ஃபுல்லாக சொல்லிடுவார். கார்த்தி ஆல்சோ இஸ் வெரி, ஆக்சுவலாக கார்த்தி தான் என்கிட்ட நிறைய பேசுவா போல. சூர்யா எப்பவுமே குவைட்டாக தான் இருக்கும். அப்படியே நடிக்க வேண்டியது. I mean, always he wanted to be part of cinema or he likes cinema. சூர்யா வந்து எப்பவுமே பேசுவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். he won't talk much. பட் பிருந்தா கிட்ட தான் நான் கொஞ்சம் அடாவடி பண்ணுவேன். அது வந்து பயங்கரமாக வாருவேன் பிருந்தாவை. பட் சூர்யா எப்பவுமே அவன் பாட்டுக்கு அப்படி இப்படின்ட்டு he'll be there. So when he came to act in films, எனக்கு ரொம்ப அவர் கண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். த ஃபர்ஸ்ட் அப்போ சிவகுமார் அண்ணா தான் எனக்கு ஃபுல் ரன்னிங் காமெண்ட். ஏன்னா அவர் கூட தானே தினம் ஷூட்டிங். ஸோ வென் there was a film we had to do, அப்போ சூர்யாவோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் நான் போகிறேன். வீட்டில் கலந்து சந்திப்போமா, ஏதோ மறந்து போச்சு எந்த படம்னு. அப்போ அப்பா வந்து இல்லை இந்த படம் நீ கண்டிப்பாக பண்ண சொல்லி நான் போனேன். அப்போ அவர் என்ன பண்ணார், என்ன கம்ஃபர்டபுள் ஆகுறதுக்கு என் கூட வராரு ஷூட்டிங்க்கு. நான் சொன்னேன் அண்ணா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ ஐ வாஸ் தேர் and I was watching him. அப்போ ஜோதிகா தானே அதில் ஹீரோயின். ஆமாம் ஜோதிகா அதில் ஹீரோயின். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஷைனா அன்பிலீவபிளி ஷை. He won't even talk. அப்படியே he'll be standing. So one day I went to him, தம்பி இதெல்லாம் சினிமாவுக்கு வேலைக்கு ஆகாது, நீ வந்து இன்னும் கொஞ்சம் be open, like you have to open out. சும்மா சொல்லுவேன் ஓகேக்கா ஓகேக்கா ஓகேக்கா. ஸோ ஐ யூஸ் டு டிஸ்கஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் வித் ஹிம். அப்புறம் நான் அப்படியே அது விட்டுட்டேன். ஒரு நாள் காக்கா காக்கான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. என் பொண்ணு வந்துமா இந்த படம் பார்த்தே ஆகணும். சரி ஓ சூர்யாவா, ஓ ஓகே லெட்ஸ் கோ சி அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் போய் ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன். எப்போ மாறினா போல இந்த பையன். ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம், எப்பயா ஆட ஆரம்பிச்ச நீ டைலாக் பேசி. அண்ட் ஹி வாஸ் like he just opened up. And after that there was no stopping him. After that ஒரு படமும் then Bala's film. இல்ல சினிமாவில் நடிக்க வருவேன்னு தெரியவே தெரியாது. அதனால you were not இல்ல nothing, no preparation, nothing. 5 நாளுக்கு முன்னாடி தெரியாது நான் கேமரா பண்ணி நிற்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ I was prepared for nothing. எல்லாமே கேமராக்கு முன்னாடி தான் எல்லாமே கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் இட் பிகேம் a responsibility. முதல்ல காசுக்காக தான் நடிக்க வந்தேன். வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ஐ said okay, I'll act and I need that money and அம்மாட்ட போய் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடிக்க வந்தேன். பட் the love which was around me, like unbelievable love, which unconditional love which I kept getting. தப்பு பண்ணால் கூட, விழுந்தாங்க கூட, கேவலமாக பண்ணாங்க கூட, சொதப்பினாங்க கூட, I kept getting all that love. So I had to be responsible. So since ma'am was mentioning about Kaka Kaka, I was in Hyderabad and we don't have, அந்த டைம்ல not many Tamil films அங்க release, there was no release. Direct release கிடையாது. But
this one there used to be this one trailer show kaka kaka trailer அந்த trailer show நிறைய trailers வந்தோம் அங்க kaka kaka I still remember It stood out. so Ambu Chelvan IPS it was like it used to give What so a rocking high film that was. police. I couldn't believe it when I saw it in the whole theater. அப்படியே அதரம். I was so happy because I've seen him struggle so much with himself. அவரோடைய போராட்டம் தான் நான் பார்த்துருக்கேன். படங்களில் எல்லாருக்குமே போராட்டம் இருக்கும், அதெல்லாம் we have to learn, அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வாழணும். பட் சூர்யாக்குள்ளே இருந்த போராட்டம் எப்படி வெளியே வந்தது தான் ஒரு ஆடியோ கேசட் டு கெட் ஒன் ஆடியோ கேசட் ஸோ அந்த டைமில் மியூசிக் வேர்ல்டு இருக்குது அங்கே தமிழ் கேசட் இந்த இல்லை பட்டுங்க இட் யூஸ் டு கெட் சோல்ட் அவுட் மை சீனியர் ஹேட் ஒன் கேசட் டு get that cassette. I had to give my whole month conveyance. Pocket money. Pocket money antaichu. The cassette was 50 rupees. Tamil cassette was CD came sir, but cassette so cassette appudu I'm talking about 2000 இப்பெல்லாம் cassette la theriyuma அந்த டைம்ல sir. So தெரியுமா உனக்கு? ஏதோ தெரியும் சொல்லுது. Maybe my car had still a cassette recorder and that senior had a cassette recorder but the cassettes in Tamil cassettes was romba expensive sir. It used to be 40 rupees 50 rupees madri. I still remember for 50 rupees it took like 1500 bucks or something or something yeah 4 digit figures. என் பொண்ணு ரூம் ஃபுல்லா சூர்யா போட்டோ. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோட ஃபர்ஸ்ட் ஃபோன் என் பொண்ணு தான். அம்மா so nice ma. இப்போ இங்கே அண்ணா வந்துட்டு he is a huge fan of சூர்யா சார். ஸோ லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் எல்லாம் நிறைய சூர்யா சார் ஃபிலிம்ஸ். ஸோ அது பார்த்து தான் ஐ பிகேம் எ ஃபேன். ஓகே ஓகே யா ஸோ ஃபர்ஸ்ட் மூவி ஐ திங்க் சில்லுன்னு ஒரு காதல் பார்த்துட்டு was it like 2001 2005-6ல பண்ணது. ஓகே அதில் வந்துட்டு நிறைய டயலாக்ஸ் எல்லாம் இப்போ பை ஹார்ட்டட் தான். யா அந்த லாஸ்ட்ல ஒரு லெட்டர் எல்லாமே குந்தவி கேரக்டருக்காக வச்சிருப்பாங்கல்ல. ஸோ பரவாயில்லையே 20 years back. கல்யாணம் ஆகி 20 years ஆகுது. இப்போ ஞாபகம் இருக்கு எனக்கு மைக்கிய குந்தவி என் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு சம்திங் லைக் தட். இப்போ ஆக்சுவலி மம்மி யா well done. and then came so we used to watch Adhavan Ayan. அந்த டைம்ல ஆல் தி கேர்ள்ஸ் அவங்க கிளாஸ்ல இருந்து எல்லா கேர்ள்ஸும் வந்து எங்க வீட்ல வந்து பெரிய அந்த செட் எல்லாம் இருக்கும். அவங்க Surya is feeling so shy, embarrassed. I think எல்லாருமே அவரை பத்தி. I'm just recollecting all this and I'm just feeling thankful for all the directors. எப்பவுமே அந்த டைம்ல இருந்த அந்த ட்ரெண்ட்ல இருந்த படம் இல்லாம அந்த ட்ரெண்ட்ல இல்லாத ஒரு படத்தை ட்ரெண்ட்ல இல்லாத ஒரு கதையை தான் வந்து I was able to do and they were able to think of me and make me part of such films. So I think இந்த படமும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. Everybody's doing and everybody's watching a lot of action. My biggest memory is Varnamayiram. Yeah. My God, it shook me. Yeah, what a film. I mean, I think that was Surya's. காக்கா பண்ணிட்டு வந்து இன்னொரு ஆக்ஷன் படம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பட் we did Varnamayiram. Wow. So Lucky Boss பார்த்துட்டு இன்னொரு ஹேஸ்ட் ஃபிலிம் பார்த்துட்டு இருப்பாங்க அது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் we are doing creating another world here. ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கொடுத்த படம் அது வாரணமாயிரம். Yeah, I loved it. Yeah, and Gajani also the performance. Oh yeah. அதான் ஆடியோ லான்ச்லி சொன்னேன் எனக்கு இன்னொரு அடையாளத்தை கொடுக்க போற படமா நான் விஸ்வநாதன் சன்ஸை பார்க்குறேன் நான். A lot of people will identify with the film, with the world, with the character. I'm hoping கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதே மாதிரி வந்து நம்ம இந்த படத்தை பத்தி வேற ஒரு இன்டர்வியூல இன்னொருத்தங்க the baby's name is Charvik. Sweetest. Such a sweet He child. never cried. I don't know how Very rarely, only when he was only gave us sleeping. smiles. Maybe he was a lot of laughter, a lot of beautiful memories. Night shoots First he come, no, he got thinking like that. Yeah. Cute he was. And then very smart. அப்போ இவர் சொன்னார் நாங்கள் கொஞ்சம் அந்த குழந்தை அழுதுச்சுன்னா சிரிக்க வேண்டிய சீனில் நாங்கள் டிஐ பண்ணுறதுக்கு ஏதாவது ரெடியாக ஒன்றும் தேவையில்லை. அது வேஸ்ட்டு. அந்த டிஐஆல் வந்து உட்கார்ந்தது தான் வேஸ்ட்டு. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் you actually know what it is to be a husband or know what happens and how to be a wife or குழந்தை பிறக்கும் போது தான் வந்து a mother is born when a child is born சொல்லுவாங்க. அந்த மாதிரி
ஐ திங்க் ஐ வாஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் அவுட் அ லாட் வித் கிட்ஸ். தியா பிறக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் நான் கூடயே இல்லை, நிறைய ட்ராவல் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். தேவ் பிறந்ததுக்கப்புறமா ஐ திங்க் என்ன பண்ண தவிர உணர்ந்து கொஞ்சம் நாட் ஃபுல்லி பட் அட்லீஸ்ட் ஐ வாஸ் ஏபிள் டு பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட். ஸோ பொண்ணு பிறந்தா வந்து லக்ஷ்மி கிடச்ச மாதிரி, லக்ஷ்மி வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ வாஸ் தியா பிறந்த உடனே தான் என்னோடய முதல் வீடு நான் வாங்கினேன். அந்த ஒரு எம்டி கிரவுண்டு அதை முதல்ல வாங்கிட்டு அதோட சந்தோஷம், நாங்களாம் ஸ்டெப் இன் பண்ணுறதுக்கு முன்னாடி தியாவோட காலை வந்து தரையில் அந்த இடத்துல முதல்ல வச்சு அப்புறமா தென் வி ஆல் வெண்ட் இன் சைட். ஸோ சார்விக் அந்த குழந்தை படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வீடு என்டர் ஆகும்போது ஐ தாட் கேன் வி டூ திஸ். அவங்க கால் முதல்ல பதிய வச்சுட்டு உள்ள எடுத்து அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. Anybody, any character, any actor, I think we all go back and pull our life memories to create and make it more that real. makes it real, no? ஸோ இப்போ எனக்கெல்லாம் சின்ன வயசில் வந்து காதல்னா என்ன அப்படின்னா வந்து இளையராஜா சார் அவரோட பாடல் வரிகள் தான் வந்து இதுதான் காதலா, இதுதான் நட்பா, இதுதான் வந்து சோகமா, இதுதான் தவிக்கிறதா அப்படிங்கிறதுலாம் பாட்டு வரிகள் மூலமாக தான் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி மேபி another ஏஜ் குரூப் another கம்மிங் ஆஃப் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாமே கல்யாணம் பண்ண போகிறவங்க maybe they will see all this and think like, okay, this is the next part of life, this is what is going to happen and this is reality அப்படிங்கிற மாதிரி ஐ திங்க் சின்ன சின்ன லேர்னிங் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அழகாக இருக்கிறதானே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்பெயினில் வந்து நிக்கோல் வில்லியம்ஸ் வந்து he was a fantastic winner and he got the medal. பிரமாதமான அது வின்னிங், அது வேர்ல்டே பார்த்துருந்தது how வில்லியம்ஸ் வாஸ் winning it. பட் அந்த வெற்றியை வந்து இன்னும் அழகாக்குனது எதுனா வந்து எல்லாம் உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மெடல் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கழுத்தில் போட்டார். அது இல்லாமல் கூட வந்து அது அழகு தான். பட் அந்த வெற்றியை அழகாக்குனது வந்து the way he went and he appreciated the mother because she's given everything possible. ஒரு சாதாரண ஏழ்மையான ஒரு இடத்துலேருந்து அவங்க அம்மா வந்து மேரேஜும் ப்ரோக்கன் மேரேஜ்லேருந்து வந்து அந்த பையனை வந்து வளர்த்தி அவனை ஃபுட்பாலுக்காக வந்து எல்லாத்தையும் இழந்து அவனை ஒருத்தர் ஆளாக்கியிருக்காங்க. அந்த வெற்றியை வந்து அவங்க அம்மாட்ட போய் காணிக்காக்குறான்ல. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து அந்த சிவிக்ஸ் இல்லை, அந்த மாரல் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. பட் லைஃப் லெசன்ஸை வந்து எங்கேருந்து கற்றுப்போம் அப்படின்னா மேபி சம் மூவிஸ், மேபி வெங்கீஸ் ரைட்டிங், மேபி சுற்றி பார்க்குற விஷயங்கள் இருந்து, மேபி இந்த மாதிரி நிக்கோல் வில்லியம்ஸ் வந்து டிவியில் வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து மரியாதை செலுத்துறதை பார்த்துட்டு தென் வி ஆல் வாண்ட் டு பி தட் அண்ட் வி வுட் வாண்ட் டு கிரியேட் அ மூமெண்ட் லைக் தட் ஃபார் ஆர் மதர். ஸோ தீஸ் ஆர் ஆல் வாழ்க்கையை அழகாக பார்க்குறதுக்கான வழிகள் சொல்லுவேன். ஐ திங்க் that's what I saw in this film. Yeah, true. என்ன டப்பிங் நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தாண்டி வந்திருக்கேன். பட் ஈவன் when I was dubbing I was like this, I was laughing. the மம்மிக்கும் எனக்கு இருக்கிற சீனும் இல்லை சூர்யாவும் நானும் அந்த பெட்ரூமில் பேசுகிற சீனும் I personally think தொழிலில் ஜெயிக்கிறது மட்டும் ஜெயிக்கிறது கிடையாது, வாழ்க்கையில் குடும்பத்தில் ஃபேமிலியை ஜெயிக்கிறதும் வந்து இட்ஸ் அ பிக் சக்ஸஸ். சம்டைம்ஸ் we don't give so much importance to it or அதை கம்மியாக எடை போட்டுடுறோம். ஐ திங்க் ஒரு காயினோட ரெண்டு சைடும் வந்து தொழிலையும் வெற்றி இருக்கணும், குடும்பத்துலேயும் வந்து நம்ம ஜெயிக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் தேஞ்சால் கூட அந்த காயின் வந்து செல்ல காசாயிரும். எல்லாருக்குமே அந்த மாதிரி அந்த சீன் நம்ம கொடுத்த உடனே நாங்கள் எல்லாரும் உட்காந்து அந்த சீனை படித்து யாருமே ஷார்ட் முடிஞ்சா போய் கேரவேனில் உட்காந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக உட்காந்து நாங்கள் ஏதாவது அவர் ஸ்பெஷலாக காஃபி போட்டு கொடுத்துருவாரு. அவர் தினம் எங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்து அவர் மட்டும் சாப்பிட மாட்டார், எங்கள் எல்லாரையும் சாப்பிட வச்சுருவாரு. படம் ஃபுல்லாக நான் டக்கின் பண்ண அந்த மாதிரி, ஆனால் டெய்லியும் ஸ்வீட் அமிச்சிட்டே இருப்பார் கேரவன். நான் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆமாம், காலையில் 5 மணி ஆனால் கூட ஜிம்மில் இருப்பார். ஏன்னா ஐ ஆல்சோ கெட் அப் இன் த மார்னிங். சூர்யா தான் அங்கே கம்பெனியன். அவர் காஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆல்சோ ஹேவ் அ லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். படத்தில் இல்லாமல் வந்து வெளியிலையும் வந்து சின்ஸ் வி பாண்ட் ஸோ வெல், ஐ திங்க் ஆல் தட் ஹெல்ப் அஸ் டு பி த கேரக்டர். சுனில் ரெட்டியை நானும் வந்து சினிமாவுக்கு முன்னாடி அவனை போட்டு அடிக்க உரிமையா அடிப்பாங்க. எப்பெல்லாம் அவனை அடிக்கிற சீன் இருக்குதோ உரிமையா கூப்பிட்டு அடிப்பேன். சின்ன வயசுலேருந்து எங்கிட்ட அடி வாங்கியிருக்கான். அவங்க அப்பா பெரிய டைரக்டர், அவர் கூட தான் நான் நிறைய படங்கள் சிரஞ்சீவி ஆக்ட் பண்ண படங்கள்ல அவர் தான் டைரக்டர். ஸோ இந்த 2 பசங்க பயங்கர வாலு. இந்த 2 சுனிலும் அவன் பிரதரும் வைபவும் வாலுனா வாலு, உங்க வீட்டு வால் நேபர்ஸ் வேற. ஸோ எல்லாருக்குமே ஒருத்தர் தெரியும். knowing each other also kind of helps to immediately gel well and ஒரே வீட்டில் வளர்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு பண்ணுறதுக்கு it really செட்டில் just as Sunil sir entered,
ஏய் மாப்பி அந்த மாதிரி ஒரு வைப். இட் வாஸ் லைக் அ ரீயூனியன். Yeah, they all had that love. A lot of அக்கா யோ என்ன இவ்வளோ சூர்யா இவ்வளோ கேட்குறா, அக்கா ஓகே அக்கா ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. ஸோ த ஹோல் திங் நாங்கள் ஒரு 85% அந்த சீன் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 5 ஷாட் இருந்தது. அது முடிச்சிட்டா அந்த சீன் முடிஞ்சு போயிடும். நான் நினைக்கிறேன் அது நிறுத்திட்டா நாங்கள் இனிமேல் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த சீன் we have to come அந்த செட்டுக்குள்ளே வரப்போகிறோம். அப்புறம் திருப்பி அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கோ இல்லை அதை திருப்பி அந்த ரீக்ரியேட் பண்ணுறதும் இம்பாசிபிள், அது வராது. ஸோ மை மதர் வுட் ஹவ் செட், எங்கள் அம்மா சொன்னனால தான் நான் திருப்பி ஷூட்டிங்கை வந்தேன். ஷி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ நியூ இட் வாஸ் கிரிட்டிக்கல் டைம், பட் ஷி செட் நோ ஷூட்டிங் போனாங்க. அப்போ தான் நான் வந்தேன் ஹைதராபாத்துக்கு. Previous days allame when she was talking to me, she was like, I got to know that how attached she is to her mother. Yeah. So நாங்கள் அதை பற்றி பேசி லைக் அந்த பாண்டை பற்றி ஹவு ஷீ இஸ், அவங்களோட ஹெல்த்து எப்படி இருக்குது அதை பற்றி எல்லாம் பேசியிருக்கும்போது ஐ வாஸ் லைக் யூனோ ஐ வாஸ் லைக் ஓகே என் அம்மா எனக்கும் என் அம்மாவுக்கு இருக்கிற அந்த பாண்டு தான் யூனோ ஹவு க்ளோஸ் அந்த மாதிரி தெரியும். அண்ட் that day while we were shooting இந்த நியூஸ் வரும்போது I was like heartbroken. எனக்கு I could like எனக்கு தெரியும் அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு அதுன்றது. அண்ட் I was looking at her, she is doing the scene. எனக்கு தண்ணி குட்டுது கண்ணில். And she is like அந்த காமெடி அந்த full on she is like into the scene and she is giving her performance. And that moment like ஒரு ஆக்டராக இன்னும் அந்த எனக்கு அட்மிரேஷன் சொல்ல முடியாது. ஐ வாஸ் லைக் that's equal respect she is giving. அம்மாக்கும் இந்த ஆர்ட் ஃபார்முக்கும் சினிமாக்கும் ஈக்குவலாக கொடுக்குற அந்த மரியாதை தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ண வச்சுருக்கேன். தட்ஸ் வை ஷீ இஸ் ஹியர் டில் நவ். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த பின்னக்கல்ல ஒரு பெடஸ்டலில் ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து இவங்க இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்னா த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஷீ கிவ்ஸ் ஃபார் ஹர் செல்ஃப், இந்த கரியருக்கு வாட் சினிமா ஹஸ் கிவன் ஹர். அது கொடுக்குற அன்பு அந்த மரியாதையும் தான் இவ்வளோ தூரம் இன்னும் ரெலவெண்ட்டாக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ கூட்டிகிட்டு வந்து. Surya, that's okay. He's going on talking to me and I know Surya அவ்வளோ பேச மாட்டாருன்னு. So I'm looking at him. வேற யார் நிற்பாங்க கூட? செட்டில் யாருக்கும் யாரும் தெரியாது. இவர் தூணு பின்னாடி நிற்கிறார். He's behind a pillar. என்னை விட யார் தெரியும் உங்களுக்கு செட்டில்? சூர்யா என்ன சூர்யா அக்கா அக்கா அப்புறம் என்னென்னமோ அக்கா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, நான் என்னென்னமோ. I want her to come away from the thought. முடிஞ்ச வரைக்கும் வந்து what else we can do, just keep trying to take her away from the thought. I would say நம்ம மட்டும் இல்லை, the whole set. I mean the direction department, camera, Telugu, yeah, and camera team is like Malayalam. Yeah. And doing a Tamil film. Yeah, we are doing a Tamil film. எப்படி நானே மறந்து போய் சில டைம் தெலுங்குல பேசிடுவேன். தமிழ் படம் இல்லை அப்படின்னு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக தெலுங்கு வந்துடும். அவர் கேமராமேன் வந்து மலையாளி அண்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ட்ஸ் மேடம் இவ்வளோ வரும்னு எங்கே வரும். லைக் ஸோ ஸ்வீட், வெரி ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட். லைக் நிறைய பேருக்கு அது அந்த குழப்பம் இருக்குது, இது வந்து தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படின்ட்டு. அப்படி இல்லை. இப்போ வந்து வெங்கி வம்சி வந்து ஆந்திராவிலேருந்து, ரவீனா மேம் வந்து மகாராஷ்டிராலேருந்து, பாம்பேலேருந்து, மமிதா அண்ட் த என்டையர் க்ரூ வந்து கேரளாலேருந்து, நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து. பட் எல்லாரும் சொல்ல வர்றது வந்து ஒரே உணர்வு தான். வாட் இட் இஸ், இந்த ஃபேமிலினா என்ன, இந்த அன்புனா என்ன, இந்த காதல்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிற ஒரே எமோஷன் ஃப்ரம் எவ்ரிவேர் வி ஆர் கம்மிங் அண்ட் சேயிங் த சேம் எமோஷன். அண்ட் வெரி எமோஷ்னல் இல்லை, எல்லாம் ஒரு சீனும் ஃபன் இருக்கும், அழுகை இருக்கும், திங்க் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த வருஷத்தில் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக